4வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிந்த ஒரு சம்பவம் தான். யோசுவா என்ன சொல்லுகிறான்? எக்காலங்களை ஊதும் பொழுது ஜனங்களே நீங்கள் எல்லாரும் ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லுகிறான். ஆர்ப்பரிக்கும் பொழுது அவ்வளவு பெரிய எரிகோ அலங்கம் என்ன பண்ணது? இடிந்து விழுந்தது. ஜனங்கள் என்ன பண்ணாங்க? ஒரு பெரிய வெற்றியை அனுபவித்தார்கள் என்று சொல்லி போடப்பட்டது. அதே போல இதுல கை வைத்து இப்பொழுது வாசிங்க. 1 சாமுவேல் புத்தகம் 4வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய உடன்படிக்கையை கட்டி பாளையத்திலே வருகிற போது இஸ்ரவேலர் எல்லாரும் பூமி அதிரத்தக்கதாக மகா ஆர்ப்பரிப்பாய் சத்தமிட்டார்கள். நல்ல இங்கேயும் யோசுவா காலத்திலேயும் ஆர்ப்பரித்தார்கள். அலங்கம் பிடித்து விழுந்தது என்று போட்டு இருக்குது. 1 சாமுவேல் சொல்லுகிறது பூமி அதிரத்தக்கதாக. ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை வருது. என்ன? யோசுவா அங்கே ஆர்ப்பரிக்கும் பொழுது பூமி அதிரத்தக்கதான ஆர்ப்பரிக்கல. அவர்கள் ஆர்ப்பரிங்கன்னு சொல்லும் பொழுது ஆர்ப்பரித்தார்கள். ஆர்ப்பரிங்கன்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் ஏகமாய் குதிப்போம் நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா? அதே போல எல்லாரும் ஆர்ப்பரிங்க அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன பண்ணாங்க? அங்கே எல்லாரும் ஒன்று போல சேர்ந்து ஆர்ப்பரிக்கிறார்கள். அலங்கம் இடிந்து விழுந்தது. ஆனா இங்கே 1 சாமுவேல் போட்டிருக்கிறது அவர்கள் பூமி அதிரத்தக்கதாக ஆர்ப்பரித்தார்கள். மகா பெரிய சத்தம். அப்படின்னா எப்படி ஆர்ப்பரித்தார்கள் பாருங்க. பூமியா இருந்துதான் அப்படி சொல்லுவாங்கல்ல. ஒண்ணுமில்ல, எப்படி இந்த ஜேசிபி நம்ம வீட்டு வழியா போச்சுன்னா நம்ம வீட்டுக்குள்ள இருக்கும்போது என்ன நடக்கும்? ஒரு மாதிரி தட ஒரு சிலர் என்ன நினைக்கும்? வீடை என்ன பண்ணிரும்? இடிச்சு விழுந்துருவோம் அப்படின்னு. அந்த அளவுக்கு ஆர்ப்பரிப்பாய் சத்தமிட்டார்களாம். ஆனா நடந்தது என்ன? அதே 4வது அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது பெலிஸ்தர் யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேலர் முறிந்து அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடி போனார்கள். மகா பெரிய சங்காரம் உண்டாயிற்று. இஸ்ரவேலிலே 30,000 காலாட்கள் விழுந்தார்கள். 30,000 காலாட்கள் யுத்த வீரர்கள் செத்தார்கள். தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது. ஏலின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினேகாசும் மாண்டார்கள். ஒரு பக்கம் ஆர்ப்பரிக்கும் பொழுது வெற்றி கிடைத்தது. இன்னொரு பக்கம் அதிகமாய் ஆர்ப்பரித்தார்கள் போட்டிருக்கு. பூமி அதிரத்தக்கதாக ஆர்ப்பரித்தும் அங்கே வெற்றி பிடிக்கப்பட்டுச்சு. நிறைய பேர் இறந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அவரவர் கூடாரத்துக்கு ஓடி போனார்கள். காரணம் என்ன? 2 பேரையும் 1 சாமுவேல் படிக்கும் பொழுது அந்த கூட்டம் அதிகமாய் சத்தமிட்டது போல தெரிந்தது. உடன்படிக்கை பற்றியும் அங்க இருந்தது. எல்லாம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா வீட்டுல போய் இன்னைக்கு கொஞ்ச நேரம் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி இந்த 2 சம்பவத்தை கம்பேர் பண்ணி வீட்டுல போய் படிச்சு பாருங்க. இன்னும் ஆவியானவர்களோடு கூட தெளிவாக பேசுவார். இங்க இருந்தது எல்லாமே அங்கே இருந்ததுங்க. இங்க இருந்த உடன்படிக்கை பெட்டி அங்கேயும் இருந்தது. இங்க இருந்த ஆசாரியர்கள் அங்கேயும் இருந்தார்கள். எல்லாமே ஒன்று போல காணப்பட்டது போல இருந்தது. ஆனா ஒரு இடத்துல தான் வெற்றி, இன்னொரு இடத்துல தோல்வி. அங்க கூப்பிட்டது அவங்க பாகால கூப்பிடல. 1 சாமுவேல்ல இஸ்ரவேல் ஜனங்கள் கூப்பிட்டத பாகால கூப்பிடல. அங்கேயும் தேவாதி தேவனே சேனைகளின் கர்த்தர் அங்கேயும் கூப்பிட்டாங்க. யோசுவாவும் அங்கேதான் ஆண்டவர் தான் கூப்பிட்டார். 2மே ஒன்று போல காணப்படும். ஆனா வெற்றி பெற்றது யோசுவாவுடைய கூட்டம். அப்ப ஏங்க ஆண்டவர் பாரபட்சம் உள்ளவனா? ஆண்டவர் ஏன் வெற்றி தராம போயிட்டாரு? ஆண்டவருக்கு அப்ப இறக்கம் இல்லையா? ஒரு சிலர் கூப்பிட்டாதான் வெற்றி தருவாரா? நான் கூப்பிட்டா வெற்றி தர மாட்டாரா? இந்த இடத்துக்கு போனாதான் வெற்றி தருவாரா? இந்த இடத்துக்கு போனா வெற்றி தரமாட்டாரான்னு சொல்லி நமக்குள்ளே அதை நான் சொல்றேன். வேதத்தை படிக்கும் போது ஏன்னு கேள்வி கேளுங்க, எப்படின்னு கேள்வி கேளுங்க, எதனாலன்னு கேள்வி கேளுங்க. ஆண்டவர் சரியாய் பதில் தருவார். இல்லையா? வேதத்தை குருட்டா போக்குல நம்புங்க நான் சொல்லவே மாட்டேன். வேதத்தில் 1008 கேள்வி கேளு. கேள்வி கேட்டீங்கன்னா பதில் தன்னாப்புல வந்து விடும். இல்லையா? வேதத்திலே சட்டம்னா சட்டம், சரினா சரி, அது யாருக்கா இருந்தாலும் அது அப்படிதான். இல்லையா? சரி, இப்பொழுது 2யுமே நம்ம ஒண்ணா வச்சு நான் கம்பேர் பண்ணி சொல்லணும்.
பண்ணணும்னா நமக்கு 2 மணி நேரம் வேணும். ஆனா சீக்கிரமாக நம்ம குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே ஏன் இங்க வெற்றி கிடைத்தது, இங்க ஏன் வெற்றி கிடைக்கல என்று சொல்லி ரெண்டையுமே அவங்க சிந்தனைக்குள்ள கொண்டு வரும். ஒண்ணு யோசுவாவுடைய தலைமையில இருக்கிற கூட்டம், இன்னொன்னு ஓப்னி பினேகாஸ். இவங்க 2 பேரும் யாருங்க? பிரதான ஆசாரியனுடைய பிள்ளைகள், ஏலியினுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா சொல்லலாமா? யோசுவா எப்படிப்பட்டவர் தெரியுமா? மோசேக்கு கீழே பணிவிட செய்தார். யோசுவா பிரதான ஆசாரியனா கிடையாது, பிரதான ஆசிரியருடைய பையனா கிடையாது. யோசுவாவுடைய தலைமையில ஒரு கூட்டம். ரெண்டையும் உங்க மனதில் இருக்கு. என்ன பாருங்க, யாரும் நீங்க பைபிளை புரிஞ்சுலாம் பார்க்கணும், எல்லாரும் என்ன பாருங்க, அப்பதான் உங்க மைண்ட் தெளிவு. ஒரு பக்கம் எந்த கூட்டம்? யோசுவாவுடைய தலைமையில் உள்ள கூட்டம். இன்னொரு பக்கம் என்ன தெரியுமா? பிரதான ஆசாரியனுடைய பையனுக்கு 2 பேர், ஓப்னி பினேகாசனுடைய தலைமையில் உள்ள கூட்டம். யோசுவாவுடைய தலைமையில் உள்ள கூட்டம் வெற்றி பெற்றது, இங்கே தோல்வி அடைந்தது. ஏன் என்று சொல்லி இவங்க கிட்ட என்ன இருந்தது, இவங்க கிட்ட என்ன குறைவு இருந்தது என்று சொல்லி நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்குள்ள ஒரு தெளிவு வந்துடும். ஓ, வெற்றி பெறுகிறதுக்கு இதுதான் தடை, வெற்றி பெறுகிறதுக்கு இதுதான் பாதை என்பதை நாம் அறிந்து கொள்வோம். வாசிக்கலாம். யோசுவாவுடைய புத்தகம் 6வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். 3-4 வாசிக்கலாம். யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும், யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்துக் கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆண்டவர் எரிகோ பட்டணத்தை வீழ்த்துறதுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு என்னது யுத்த வியூகம். என்ன சொல்றாரு? 6 நாளும் என்ன பண்ணணும்? எரிகோவை சுத்தி வரணும். 6 நாள் எத்தனை தடவை சுத்தணும்? முதல் நாள் எத்தனை தடவை சுத்தணும்? ஒரு தடவை சுத்தணும். 2வது நாள் எத்தனை தடவை சுத்தணும்? ஒரு தடவை. 3வது நாள் எத்தனை தடவை? ஒரு சிலர் சொல்லுவாங்க முதல் நாள் ஒரு தடவை, 2வது நாள் 2 தடவை, அப்படிலாம் போய்விட்டு போடலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தடவை சுத்துங்க. ஆனா 7ஆம் நாள் எத்தனை தடவை சுத்தணும்? 7 தடவை சுத்திட்டு நீங்க ஆர்ப்பரிக்கும் பொழுது நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்? அங்க வெற்றியை தருவேன் என்று சொன்னார். இதனுடைய அர்த்தம் என்ன? 6 நாளும் பரிசுத்தமா இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன தெரியுங்களா, ஆலயத்துக்குள்ள வரும்போது மட்டும் பரிசுத்தம், மீதி 6 நாள் என்னது சொல்லுங்க அசுத்தம். இதை இப்படியே வச்சுட்டு இதுல கை வச்சுக்கோங்க. 1 சாமுவேல் புத்தகம் 2வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். சும்மானா தேவன் பட்சவாதம் உள்ளவர் அல்ல, யாரெல்லாம் உண்மையை ஆராதிக்கிறாங்க அங்க விடுதலை உண்டு. இப்ப இங்க இருந்து நடந்த குற்றம் என்ன வாசிக்கலாம். 2வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். ஏலி மிகுந்த கிழவனாயிருந்தான். அவன் தன் குமாரர் இஸ்ரவேலுக்கெல்லாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோடு சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டு விபச்சாரம் செய்கிறதையும் கேள்விப்பட்டான் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. ஆனா பிரச்சனை வரும்போது மட்டும் உடன்படிக்கை பெட்டி தூக்கிட்டு வராங்க. இங்கேயோ 6 நாள் தொடர்ந்து என்ன நடந்தது தெரியுமா? எரிகோவை சுத்திட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் அந்த ப்ரொசீஜர். 6 நாள் எப்படி சுத்தணும்? காலையில எந்திரிச்சோட ஊத்தவாயோட சுத்தக்கூடாது. அப்படிதான் சுத்தினாங்களா? சொல்லுங்க. காலையில யோசுவா கிளப்புகிறார். அதிகாலமே எந்திரிங்க. எப்படி எந்திரிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் அரை ட்ரெஸ் போட்டுட்டு அப்படி சுத்தி இருப்பாங்களா? ஒரு ப்ரொசீஜர் உண்டு. உடன்படிக்கை வெட்டி எடுத்துட்டு சுத்தணும்னா ஒரு ப்ரொசீஜர் உண்டு. எவ்வளவு நீட்டா பரிசுத்தமா எனது எரிகோவை ஒரு தடவை சுத்தணும், மறுபடியும் வீட்டுல வந்து உட்கார்ந்துடணும். இப்படி 6 நாள். ஆனா இங்கேயோ சாமுவேல் புத்தகத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது, அவர்கள் எல்லா நாளுமே 6 நாள் மட்டும் இல்லை, மாதத்துல எல்லா நாளுமே எனது அங்கே ஆசரிப்பு கூடாரத்தில் கூடுகிற ஸ்திரீகளோட விபச்சாரம் செய்தார்கள் என்று போடப்பட்டிருக்கு. படிக்கும் பொழுது ஆச்சரியமா இருக்கும். செய்துட்டு பிரச்சனை வரும்போது பெலிஸ்தர் யுத்தம் பண்றாங்க வரும்போது மட்டும் பூமி அதிரத்தக்கதாக ஆர்ப்பரித்தார்களாம். எப்படி தேவன் விடுதலை தருவார்? பிரச்சனை வரும்போது மட்டும் துதிக்கிறவன் கிறிஸ்தவன் இல்லைங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிறிஸ்தவனா வாழாது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் 2 மணி நேரம் மட்டும் கிறிஸ்தவனா வாழக்கூடாது. அவன் ஒவ்வொரு நொடியும் கிறிஸ்தவனாக வாழ வேண்டும். யோசுவாவுடைய தலைமையில தினந்தோறும் சுத்துறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளும் பிரச்சனையை தினந்தோறும் கையில் வச்சு சுத்தலாமா? இல்லை. அதோடைய அர்த்தம்
ஆசரிப்புக்குரிய ஓய்வு நாள். 7வது நாள் கர்த்தருக்குள்ள ஓய்வு நாள். அதுல 6 நாள் கரெக்டா இருக்கிறவன் 7வது நாள் என்ன பண்ணுவாங்கன்னா அப்பதான் பண்டிகை. 7வது நாள் என்னது தெரியுமாங்க? பண்டிகை. பண்டிகை ஆசரிக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? சொல்லுங்க. பண்டிகை ஆசரிக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? ஒரே காலையிலே அவங்களுக்கு சந்தோஷம், இரவே அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வந்துடும். அதுதான் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தை காத்துக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன தெரியுமா, ஏன் தெரியுமா வெற்றி இல்லை? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிறிஸ்தவனா வாழாதே. மற்ற நாளெல்லாம் பாவம், மற்ற நாளெல்லாம் உலகத்துக்கு ஒத்த வேஷம், மற்ற நாளெல்லாம் ஜெபம் இல்லை, மற்ற நாளெல்லாம் வேத தியானம் இல்லை, மற்ற நாளெல்லாம் என்ன இல்லை. உங்களுக்கு ஒரு பிப்பு வரும்போது மட்டும் ஆண்டவரை தேடாது. ஆண்டவர் அங்கே இறங்கி வர மாட்டார். அதனாலதான் சொன்னேன், அங்கேயும் உடன்படிக்கை பெற்று இருந்தது, அங்கேயும் ஆர்ப்பரிப்பு இருந்தது. ஆனா ஆண்டவர் சொல்கிறார் ஒவ்வொரு நாளும் வச்சார். அது ஏன் சமூகத்திலே துணிகரமான வச்சார். அங்க ஏறி சொல்லுகிறான், அவர்களுடைய பிள்ளைகள் ஆசரிப்பு கூடாத வாசலிலே கூடுகிற பெண்களோடு கூட வச்சார். கிறிஸ்தவனுடைய பார்வை கரெக்டா இருக்கணும். பின்னாடி எழுதும் போது எழுதுகிறார், பெண்களுக்கு சொல்லுகிறார், ஆண்களை எல்லா கற்புடனும் சகோதரராய் பாவித்து. தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார், பெண்களை எல்லா கற்புடனும் சகோதரியாய் பாவித்து புத்தி சொல்லு. கண்டு கரெக்டா இருக்கணும். இன்னைக்கு நீ வாரம் முழுவதும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ய 10 நிமிஷம் ஜெபம் வானத்தை வீட்டு ஓட்ட கூட தாண்டாது. தெரியுமா உங்களுக்கு? ஜெபம்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் அந்த ஃபயர்ல ஜெபம் பண்ணவங்க ஆராதனைக்குள்ள வரும்போது ஒரு ஃபயரோட வருவாங்க. அதோட இன்னும் கரெக்டா சொல்லணும்னா என்ன தெரியுங்களா, வாரம் முழுவதும் தேவனுக்காக வல்லமையோடு இருக்கிறவங்க என்ன தெரியுமா, ஆராதனைக்குள்ள வரும்போது பேதுருவும் யோவானும் என்ன பண்றாங்க, நடந்து வரும்போது அங்க ஒரு சப்பாடி உட்கார்ந்து இருக்கிறான். எதையாவது கிடைக்குமான்னு பார்க்கும் போது அவனையும் சேர்த்து தூக்கிட்டு வருவான். யார் தெரியுமா? வாரம் முழுவதும் சரியா ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவருக்குள்ள இருக்கணும். இன்னைக்கு வாரம் முழுவதும் இல்லாதவன் தான் என்ன தெரியுமா, செத்த பணத்தை போல ஆலயத்துக்குள்ள வரும். அவங்களுக்கு ஒரு சந்தோஷமே இருக்காது. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? ஒவ்வொரு நாளும் ஒரு சிலர் பாருங்க, பிரச்சனை வரப்போதான் ரொம்ப ஜோரா ஜெபிப்பாங்க, கேட்கப்படவே கூடாது. சொல்லலாமா? உண்மையா இல்லையா? சொல்லுங்க சொல்லுங்க. ஆமே சொல்றோம்னா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், எப்படி நான் ஆசீர்வதிக்கிறது, எப்படி வெற்றி. அப்ப பாருங்க, பயங்கர உபவாச ஜெபம் போடுவோம். பிரச்சனை வரும்போது என்னது, பூமி அதற்கத்தராக ஆர்ப்பரித்தாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? உபவாச ஜெபம் எப்போ பிரச்சனை சிவியராகி போகும் பார்த்தீங்கன்னா அப்பதான் உபவாச ஜெபம். அப்பதான் காணிக்கை நிறைய வரும். காணிக்கை தூக்கி பேட போடு. ஆண்டவர் சொல்லுவாரு, உன் காணிக்கை எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா, நீ ரத்தத்தை படைக்கும் போது எனக்கு பன்னீர் ரத்தத்தை படைக்கிற மாதிரி இருக்கு. நீ ஆட்டு வண்டியோட போய் படிச்சு பாருங்க, நீ ஆட்டு ரத்தத்தை கொண்டு வர, ஆட்டை கொண்டு வர, பண்ணிய படி செலுத்துற மாதிரி எனக்கு இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? 6 நாள் பாவ வாழ்க்கை, 6 நாள் வாயில கெட்ட வார்த்தை. 7ஆம் நாள் எப்படி உனக்கு அபிஷேகம் வரும்? எப்படி நீங்க ஆண்டவரை துதிக்க முடியும்? எப்படி அந்த ஆண்டவர் இந்த நாட்ல தான் தேவன் தந்துருவார் அபிஷேகத்தை. ஆலயத்துக்குள்ள ஒரு மாதிரி வெளியே ஒரு மாதிரி நடக்கக்கூடாது. அவன் கிறிஸ்தவன் கிடையாது. அதான் சொல்றேன், போராட்டம் வரும்போது நம்ம என்ன தெரியுமா, பூமி அதிரத்தக்கதால ஆர்ப்பரிக்க வேண்டாம். நார்மலான ஜபத்துக்கு ஒரு வல்லமை உண்டு. நம்ம நடக்கும் போது பக்கத்துல இருக்கிறவன என்ன தெரியுமா, நம்முடைய பரிசுத்த அட்டாக் பண்ணுங்க. நம்ம தான் சொல்றேன், நம்ம கை பிடிச்ச அந்த பவர் போகணும். அது யாரா ஒருவேளை நீ சொன்னா, நான் எப்படிங்க ஒவ்வொரு நாளும் இப்படி வல்லமையில நிறைஞ்சு ஜோம் பண்ணது, நேரமே இல்லையே. நேரம் இருக்கு. நேரம் இல்லைன்னு சொல்லவே சொல்லுங்க. நேரம் இருக்கா இல்லையா? சொல்லுங்க. இருக்கா? அதிகாலையில எழுப்பலாமா இல்லையா? நிறைய பேரு ரட்சிக்கப்பட்ட புதுசுல 3 மணிக்கு ஜெபம் பண்ண ஆட்கள்லாம் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. இன்னைக்கு அப்படின்னா என்னன்னு கேட்கறீங்க? ஆண்டவர் சொல்ற, நாயிட்டு பரிசுத்தாவி 3 மணிக்கு எழுந்திருச்சு விடாப்படியா உட்கார்ந்து ஜெபிச்ச ஆட்கள் தான் நீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு பிரச்சனை சூழ்ந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த ஆதியில இருந்த அந்த ஜெபம் இல்ல, அந்த அபிஷேகம் இல்ல. இன்னைக்கு நீங்களா முயற்சி எடுக்கிறீங்க அபிஷேகம் பண்ண. உங்க சொந்த முயற்சி அபிஷேகத்துல நிறைய கூடாது. எல்லாரும் நிறையறாங்களே, நிறைய கூடாது. நீங்க கண்ணை மூடணும்னே, தேவன் எனக்கு செய்த நன்மைகளை நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக் அபிஷேகத்துல ஆண்டவர் நடத்துவார். நீங்க அபிஷேகம் பண்ண நிறைய போதே நான் பார்க்கிறேன். நீங்க முயற்சி உங்க சுய பலத்துல
வேதனையா இருக்குங்க. 6 நாள் அவன் ஒழுக்கமா இருக்கான் கிறிஸ்தவன். வெற்றி வேணுமா? 6 நாள் கிறிஸ்தவனா வாழ்ந்து பாருங்க. சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், நமக்கு விரோதமா எழுப்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். எவ்வளவு சுத்தி வரட்டும், பெரிய கோட்டையை வச்சு நமக்கு தடையா நிக்கட்டும், கட்டாயமா 7வது நாள் அது இடிந்து விடும். என்ன தெரியுமா? நீங்க கூடி ஆராதிக்கும் பொழுது கட்டாயமா ஒரு மாற்றம் வரும். நீ ஆராதனைக்கு வந்துட்டு நீங்க வீட்டுக்கு போகும்போது ஒரு பெரிய மாற்றத்தை உணர்வீங்க. எப்ப தெரியுமா? 6 நாள் ஒழுக்கமா இருக்கு. மற்ற நாளெல்லாம் ஒரு சிலர்லாம் இருக்காங்க, மற்ற நாளெல்லாம் கெட்ட வார்த்தை, மற்ற நாளெல்லாம் அவிசுவாசமான வார்த்தை, மற்ற நாளெல்லாம் நல்ல சினிமா பாரு. எப்படி 7வது நாள் ஆசீர்வதிப்பான்? அன்னைக்கு ஓப்பனிங் கிடையாது, உபச்சாரம் பண்ணினாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் குடிக்க அவளோட நமக்கு என்ன நாளம் சொல்லுங்க. உங்களுக்கு எதுக்கு கேபிள் கனெக்ஷன்? என்னென்னத்துக்கோ வீட்டுல சண்டை போட தெரியுது இல்ல? கேபிள் கனெக்ஷன் வேணா சண்டை போடணும். பிள்ளைகளுக்கு டைம் பாஸ். என்ன பிள்ளைக்கு டைம் பாஸ்? உங்க பிள்ளைகளுக்கு யோசனை யாரும் தெரியல, ராஜாக்கள் யாரும் தெரியல. உட்கார வச்சு படிச்சிருக்கிறோம். நம்ம எதுக்கு படிச்சோம்? நம்ம பிள்ளைகளுக்கு உட்கார வச்சு என்னத்தை சொல்லி கொடுக்கணும்? வேதத்தை, வசனம், பழைய பாட்டில போட்டு நீ உட்கார் போடணும். அதெல்லாம் நல்லா தெரியும். வசனத்துல நாங்க குறைஞ்சவங்கள சளைச்சவங்க எங்களுக்கு ஆண்டு சொல்றாரு தெரியும், ஆனா செயல்படல. உட்கார்ந்து போது பிள்ளைகளுக்கு சோத்தை ஊட்ட போதே வசனத்தை ஊட்டிடுங்க. இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள உட்கார வச்சுட்டீங்க, பிள்ளைய சொல்லும் எங்க அம்மாவே பார்ப்பாங்க. எப்படி சொல்லுங்க? எங்க அம்மாவே பார்ப்பாங்க. நல்ல நாடகம் எங்க அம்மானா அந்த ஒரு நாடகத்தை எங்க அம்மா விடவே மாட்டாங்க. அப்ப நம்ம உங்க பிள்ளைய மட்டும் எப்படி இருப்பு கேட்பாங்க? எங்க போகுது? தேவன் ஆசீர்வதிக்கிற பணமெல்லாம் எங்க போகுது? ஃபுல்லா உட்கார்ந்து பார்த்துறது, நாடகம் பார்க்கறேன், அதை பார்க்கறேன், இதை பார்க்கறேன்னு 7வது நாள் வந்து துள்ளி குதிச்சுட்டா நீ அபிஷேகத்துல நான் நினைப்பேன். தேவன் நினைக்க மாட்டார். அங்க எல்லாம் ஆர்ப்பரித்தார்களாம். எல்லாரும் நினைச்சாங்க வெற்றி கிடைக்கணும். வெற்றி கிடைக்கல. ஏன் தெரியுமா? ஆண்டவர் பின்னாடி நடந்த நாட்களை பார்க்கிறார். ஒவ்வொரு நாள் நீ பண்றதுக்கு வச்சா எதுக்கெல்லாம் கோலியாத்தை எதுக்க வேண்டிய நேரத்துல எதிர்த்தரும். புரியுது அவங்களுக்கு? அவன் கூட காம்ப்ரமைஸ் நமக்கு, அவனோட நமக்கு என்ன? அதான் தாவீது ஒரு இடத்துல சொல்லுவாரு. என்ன தெரியுமா சொல்லுவாரு? சவுல் சொல்லுவாரு, என்னோட ஆயுதத்தை எல்லாம் போட்டு போ. தாவீது என்ன சொல்லுவாரு? இதெல்லாம் நமக்கு லாய்க்கப்பட்ட ஏன் அப்ப எப்படா போற கோலியாத்தை வீழ்த்த? நான் எப்பவுமே என்னது அங்க மேல கட்டிக்கிட்டு போடுற என்னது ஆணி மேய்க்கும் போது என்ன காஸ்டியூம் இருந்ததோ அதையே போட்டுக்கிட்டு கவனக்கல்ல எடுத்துட்டு எனது அடப்பையில கவனக்கல்ல போட்டு அங்கேயே போறேன். அப்படிலாம் வீழ்த்த முடியாது. ஐயா உன்னோட ட்ரெஸ் எனக்கு செட் ஆகவே. கிறிஸ்தவன் தனிப்பட்டது. 6 நாள் பரிசுத்தமா தான் இருப்பாங்க. கண்களின் நிச்சயம் அவன் விடமாட்டான், மாம்சத்தின் நிச்சயம் அவன் சிக்க மாட்டான், ஜீவனத்தின் பெருமையில் அவன் மாட்டவே மாட்டான். சொன்னாரு, ஏன் இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் தோத்தாங்க தெரியுமா? பெரிய ஆராதனை நடந்த மாதிரி தெரிஞ்சது. ஆர்ப்பரிப்பு, எல்லாரும் ஆர்ப்பரிக்கிறது போகும்போது அடடா என்ன ஆராதனை. நம்முடைய பேச்சுல நம்மளை அடையாளம் காணணும். பேதுருவை சேவனுக்கு முன்னாடி 3 தடவை என்ன மறுதளிப்பேன்னு சொன்னாங்க. அதுல ஒரு அம்மா பார்த்து சொன்ன என்ன தெரியுமா சொன்னாங்க? உன் பேச்சு உன்னை எது காட்டி கொடுத்துச்சான்? இயேசு கிறிஸ்துவுடைய சீஷன் சொல்லி எது காட்டி கொடுத்துச்சாங்க? பேச்சு காட்டி கொடுக்கணும். நான் யோசிச்சு பார்த்தேன், எப்படி பேர் பேசிப்பாரு. மீன் பிடிக்கிறவங்க எப்படி பேசுவாங்க? மெட்ராஸ்ல மீன் பிடிக்கிறவங்க எப்படி பேசுவாங்க? அதே வார்த்தை தானே வரும். ஆனா ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு பேச்சே மாறிடுச்சு. உன் பேச்சு ஒண்ணு காட்டி கொடுக்குது. எங்க போனாலும் கிறிஸ்தவனுடைய பேச்சு காட்டி கொடுக்கணும். நான் கிறிஸ்தவன் சொல்றேன். 6 நாள் நீ உலகத்துல வாழ்ந்துட்டு 7வது நாள் வந்தா இன்னைக்கு சொல்ற விடுதலை கிடைக்காது. நான் தலையில நின்று ஊழியக்காரன் தண்ணி கொடுத்தானோ உங்களுக்கு விடுதலை வராது. சத்தியம்னா சத்தியம் இதுதான். 6 நாள் பரிசுத்தமா வாங்க, 7வது நாள் ஊழியக்காரன் கை வைக்கவே வேண்டாம். ஆட்டோமேட்டிக்கா விடுதலை வெளியே போயிருவீங்க. இது முதல். 2வது ஒரு விஷயத்தை பார்க்கலாம். 6வது அதிகாரம் 10வது வசனத்தை யோசுவா 6:10 வாசிக்கலாம். யோசுவா ஜனங்களை நோக்கி நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள்.
பண்ணுங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே, ஆர்ப்பரியுங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளையிட்டு இருந்தான். அதே மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் பண்ணாங்க. அப்படிதான் யோசுவா என்ன சொல்றாரு? நான் சொல்ற வரைக்கும் என்ன பண்ணக்கூடாது? ஒண்ணுமே பேச. யாருக்கு சொல்றாரு தெரியுமா யோசுவா? ஆசாரியர்களை பார்த்து சொல்லுகிறார், ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், யுத்த வீரர்களை பார்த்து சொல்லுகிறார். நான் என்ன சொல்றேனோ அப்படியே யோசுவா சொன்னபடி செய்ய சொன்னாரா, இல்ல யோசுவாவுக்கு தேவன் சொன்னதை சொன்னாரா? யோசுவாவுக்கு யார் சொன்னா? தேவன் தான் சொன்னாரு. சுத்தி வரணும்னு சொன்னது தேவன். தேவன் சொன்ன வார்த்தையை யோசுவா அப்படியே மனுஷனுக்கு கடத்துகிறார். நான் சொல்ற வரைக்கும் நீங்க எதுவுமே செய்யாதீங்க, இப்படியே செய்யுங்கன்னு சொன்னோடனே அந்த ஜனங்கள் அப்படியே கீழ்ப்படிந்தார்கள். முதல்ல பரிசுத்தம் வேணும், இரண்டாவது கீழ்ப்படிதல். இன்னைக்கு நிறைய பேருக்கு கீழ்ப்படிதலுடைய ஆவியே கிடையாது. அதே நீங்க சாமுவேல் புத்தகத்துல வாங்க, 1 சாமுவேல் 2:25 வாசிச்சு பாருங்களேன். மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வானே ஆகில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றான். அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமல் போனார்கள். தங்கள் தகப்பனாகிய யாருங்க? ஏலி பிரதான ஆசாரியருடைய சொல்லை கேளாமல் போனார்கள். இங்க யோசுவாவுடைய பேச்சுக்கு மதிப்பு இருந்தது, இங்க ஏலி பேச்சுக்கு மதிப்பு இல்லை. இன்னைக்கு நிறைய வெற்றி காண முடியாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அங்க ஊழியக்காரன் பேச்சுக்கு இங்க மதிப்பு கிடையாது. ஊழியக்காரன் ஒரு இடத்துக்கு போகாதுன்னா போக கூடாது. இப்படிதான் செய்யணும்னா இப்படிதான். யோசுவா சொன்னார், ஒரு சத்தம் காட்டாம நடந்து போங்க. நம்ம கேட்டிருப்போமா? எதுக்கு சத்தம் போட்டா என்ன ஆகும்? நடந்து போகும்போது சும்மா நாங்க பேசிட்டே. ஒரு சிலர் இருக்காங்க, சோத்திர பலி போடுங்கன்னா பைபிள் எடுப்பாங்க, பைபிளை படினா என்ன பண்ணுவாங்க? இதெல்லாம் முரட்டாட்டா. என்னது? அட சொல்லுங்க. ஆமா, சந்தேகப்படாதீங்க, முரட்டாட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள என்ன ஆதி கிரிய செய்தோ அதே ஆதி. இவன் எப்பவுமே என்ன பண்ணுவான் தெரியுமா? முரட்டாட்டம் தான். முழங்கால் போட்டு ஜோம் பண்ணணும்னா எந்திரிச்சு நிற்பான், எந்திரிச்சு நின்று ஜோம் பண்ணா முழங்கால் போடணும். நாடு திசைக்கு ஜோம் பண்ணுனா அப்படியே நின்றுகிட்டே இருப்பாங்க. என்னமோ ஒரு பெரிய பரிசுத்த மாதிரி நேர் முழங்கால். என்ன சொல்றோம் காதுல வாங்குங்க. நான் எங்களுடைய திட்டத்தை இங்க செயல்படுத்தல, தேவன் என்ன சொல்லுகிறார்ன்றதான் இங்க புல் வீட்டுல இருந்து வரும். தெரியுமா உங்களுக்கு? நாங்க எங்க சுயத்துல நீங்க பேசிதான் பாருங்க. ஒரு நாள் இந்த ஸ்டேஜ்ல வந்து பேசி பாருங்க. ஆனா அவர் சொல்றத சொன்னா என்ன பண்றது இல்ல தெரியுமா? நிறைய நேரம் கேட்க மனசு இல்ல. அவங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு ஒண்ணும் தெரியாது, ஆனா ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். அவர் இதை செய்யாதனா என்ன பண்ணக்கூடாது? என்னது? இந்த வேலைக்கு போகாத, இந்த வேலைக்கு போனா அந்த வேலைதான். என்னால செய்ய முடியல, என்ன அதைத்தான் ஆண்டவர் செய்ய சொன்னாரா? விரத கேளுங்க. இங்க யோசுவாவுடைய வார்த்தைக்கு மீறி ஒருத்தர் கூட பேசல. ஆசாரியர்கள் என்ன தெரியுமா நினைச்சிருக்கணும்? எங்களுக்கு தெரியாத வேதமா? உனக்கு என்ன வேதம் தெரியும்? நாங்களும் உடன்படிக்கை பெட்டியை தூக்குறோம், நாங்க சொல்லி நீ கேட்கணும். சொல்லல. யோசுவாவின் கையில தேவன் தலைமையை கொடுத்திருக்கிறாரு, தலைமைத்துவத்தை கொடுத்திருக்கிறார். அவர் பெட்டியை தூக்கி சுமக்கணும்னா சுமப்பேன், அவ்வளவுதான். ஏழி இந்த பிரதான ஆசாரியனை வைக்கும் போது ஏழி சொல்றாரு, எப்பா நீங்க செய்தது தப்புன்னு சொன்னா அவர்களோ அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. அதான் சொல்றேன், சபை என்பது ஒரு ஆட்டுப்பட்டி மாதிரி. அந்த மேய்ப்பனுடைய கண்ட்ரோல் வசனமே யோவான்ல சொல்லுகிறது, அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். என் ஆடா இருந்தா என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். மேய்ப்பன் முன்னாடி போவார், ஆடு பின்னாடி போயிட்டே இருக்கும் அந்த சத்தத்தை கேட்டு. ஆலயத்துக்கு முதல் ப்ரொசீஜரா வாங்க. ஆலயத்துக்கு 8 மணிக்கு 8 மணிக்குள்ள வாங்க. அதுக்கப்புறம் மீதி உள்ள ஆராதனைக்கெல்லாம் நீங்க பார்க்க சொல்றது. நமக்கு ஏன் பொறுப்புகளை கொடுக்கல? எனக்கு அவங்களுக்கே கொடுக்குறாங்க. எந்த ஆராதனைக்கு ஒழுங்கா வரணும், பொறுப்பை கொடுக்குறது. ஒரு விஷயத்தை செய்யணும் ஆண்டவர் சொன்னார்னா இந்த பக்கம் அந்த பக்கம் மாறக்கூடாது. அப்படி எனது ஸ்கெட்ச் போட்ட மாதிரி செய்யணுங்க. வீடு கட்டுவாங்க பார்த்துருக்கீங்க, வீடு கட்டுவாங்க பார்த்துருக்கீங்களா? நூல் பிடிச்சிருப்பாங்களா? எதுக்கு நூல் பிடிக்கிறாங்க? கரெக்டா நான் சொல்றது, நூலெல்லாம் எனக்கு தேவையில்லை. கண்ணு பார்த்தா கச்சிதமா கட்டி பிடிச்சு. எப்படி? கண்ணு பார்த்தா
கண்ணுக்கும் நூலுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா பிரதர் சொல்லுங்க. நூலை பிடிக்கணுமா இல்லையா? அததான் பரிசுத்தம்ன்றது நம்ம பார்வையை கரெக்டா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா ஊழியக்காரங்களும் கொஞ்சம் மேல தூக்கு, கொஞ்சம் கீழே இறக்கு, இன்னும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணு சொல்லிக்கிட்டே தான் இருப்பான். இல்லையா? நமக்கு கீழ்ப்படியலைன்னா அங்க என்ன பண்ணாது? வெற்றி கிடைக்காது. இல்லையா? ஜோர அல்லேலூயா சொல்லுங்க. தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிய பழகுங்க. அவர் செய்ன்னு சொன்னா அதுக்கு மேல நோ மோர் கொஸ்டின். அதுக்கு மேல வார்த்தை கேள்விய செய் அப்படின்னா செஞ்சிடும். இல்லையா? எனது வனாந்திரத்துல என்ன பண்ணுங்கய்யா? வாய்க்கால வெட்டுனா நான் 7 நாள் தண்ணி இல்லாம சுத்தி இருக்கிறோம், வாய்க்கால வெட்டுன்னு சொல்றீங்க கேட்கலாம் கூடாது. வெட்டுன்ற சாவடிக்க விட மாட்டார். பக்கத்துல கை சொல்லு. வெட்டுன்னு சொன்னா வெட்டிட்டு போயிருங்களாங்க. தண்ணி வர வைக்கிறது அவரோட வேலை. மூச்சு காட்டாம சுத்துன்னு சொன்னா சுத்திரணும். ஏன் மூச்சு காட்டக்கூடாது? ஏன் சுத்தணும்? ஒரு நாளைக்கு ஒரு தடவை சுத்தணும். 7வது நாள் 7 தடவை சுத்தணும். அந்த கேள்வியில இங்க ஆகாது. செய்யணும். மீறி செஞ்சீங்கன்னா ட்ரெஸ்ஸை உடுத்துட்டு விட்டுருவான் பிசாசு. ஒரு மனமா அந்த காரியத்தை செய்யும் போது அங்க ஒரு விடுதலை. முதல்ல பரிசுத்தம், 2வது என்ன உண்டு? கீழ்ப்படி. அப்படி செய்யணும் என்ன பண்ணணும்? கேள்வி கேட்க ஒரு சிலர் இருக்காங்க. இதை சொல்ல இந்த கீழ்ப்படிதலை குறித்து நிறைய பேசணும். ஆமா என்ன நீ இப்படி பண்ணிருக்கா உடனே இவங்க மைண்ட் என்ன தெரியுமா? நம்ம பேசிட்டே இருந்தோம்னா போயிடும். யார் சொல்லியிருப்பா? நம்ம வலையில் போட்டு போனதை யார் சொல்லியிருப்பா? சொல்லுது யாரோ என்ன போட்டு கொடுத்துட்டாங்க, எனக்கு தப்பா போட்டு கொடுக்குறாங்க. போட்டு கொடுத்ததெல்லாம் ஆண்டவர். அவரை இஷ்டப்போட பேசு, நல்லா பேசு. யாரு போட்டு கொடுக்கறத வச்சுலாம் ஊழியக்காரன் பேச மாட்டான். உங்க நடைய எங்களுக்கு நல்லா தெரியும். எந்த அளவுக்கு வீட்டுல பிராக்டிஸ் பண்ணிருக்க, எந்த அளவுக்கு எங்க வார்த்தைக்கு கீழ்படுகிறேன்னு உங்களை நடைய வச்சே கண்டுபிடிச்சிடலாம். இதுல வேற போட்டு கொடு. பெரிய இவர் சீனியர், இவர் பெரிய இவர் கலெக்டர், இவரை போட்டு கொடுத்தது நாங்க தனி படை அமைச்சு வச்சிருக்கோம். ஒண்ணுமில்ல, அவங்க லட்சணம் தான் தெருவுலே தெரியுது. இதுல வேற போட்டு கொடுக்க ஒரு ஆள் வேற வேணுமாக்கும். சொல்லும் போதே மண்டே அங்கிருந்த போலாமா? பக்கத்துல சொல்லுங்க. ஊழியக்காரன் சொல்லும் போது அங்கெல்லாம் மண்டை போச்சுன்னா உடச்சு விடுவார். தெரிஞ்சுக்கோங்க மண்டைய. நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லு. உடச்சு விடுவார் மண்டைய. மண்டை எங்கேயும் போக கூடாது. சரியா செஞ்சிடணும். போக கூடாதுன்னா போக கூடாது. அமைதியா இருந்தா அமைதியா இருந்துடணும். சொன்னாங்க வாழ்க்கையில சின்னதுல இருந்தே அதுக்காக கிடையாது. என் அம்மாவுக்கும் நான் கீழ்படுத்தது இல்லை, என் பொண்டாட்டி என் புருஷனுக்கும் நான் கீழ்படுத்தது இல்லை. ஊழியக்காரர்கள் மட்டும் கீழ்படினா ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட ஆட்களை வச்சு ஒரு வேலை கற்பனை தான் நிஜம். பரலோகத்துல போய் எங்க என்ன வேலை நமக்கு? சொல்லுங்க, என்ன வேலை? அங்க ஒரு வேலை நம்ம என்ன கூட்டிட்டு போயிட்டா வச்சுக்கோங்க. சொல்லுங்க, கற்பனை போலாமா? பரலோகத்துக்கு எல்லாருமே தான் பரவணும். அங்க ஒரு தேவதூதனை நிப்பாட்டி வச்சு இப்பொழுது சொல்லுகிறார், எல்லாரும் துதிங்கன்னு சொன்னா எப்ப பார்த்தாலும் இந்த ஆட்கள் சொல்லிட்டு ஏன் அவரை மட்டும் முன்னாடி நிக்க வச்சிருக்காங்க? அவளை மட்டும் ஃப்ரண்ட் ரோல, அவளும் நானும் ஒரே சர்ச்சில் தான் இருந்தோம். அவள் மிஷினரி கணிப்பை ஒழுங்காவே கொடுக்க மாட்டா. நான் எவ்வளவு நல்லா கொடுப்பேன் தெரியுமா? அவளோட ஃப்ரண்ட் ரோல வச்சுக்கிட்டு அவளுக்கு மட்டும் மயக்கம், நம்மளை மட்டும் துதிக்க சொல்றது. அப்படி பாரு, அப்படி நெட்டிப்பா நீதி. உண்மையா இல்லையா? இங்க பேசுற வாய்தான் எங்கேயும் பேசும், பரலோகத்திலையும் பேசுமா இல்லையா? அவன் ஆண்டு புது கனிகளை கொடுத்தா போட்டு அதுதானே கனி. அந்த விரிச்சம் என்னது? மாதந்தோறும் ஒருவேளை கனி கொடுக்குறாரு வச்சுக்கோங்களேன். சொல்றது ஏன் அவனுக்கு மட்டும் ஒரு 2, எனக்கு அவன் மேல மட்டும் கண்ணு. ஆண்டவர் சொல்லுவாரு, அங்கிருந்து தள்ளி விடுவாரு. ஏற்கனவே ஒரு தூரம் அப்படிதான் தள்ளி வச்சு இப்படி அவன் பிசாசை சுத்தி தெரியுதான். சபையை விட்டு வெளியே தள்ளக்கூடாதுன்னா அந்த நோனா நொசுக்குள்ள பேசல. அடுத்தவனுக்கு அதிகமா சொத்தை போடுறாரா, சந்தோஷம் போயிட்டு அவன் கையில மைக்க கொடுக்குறாரா, பிடிப்பு கிட்ட பாட்டை கொடுத்துருக்கிறாரா, அவன் நிறைய கணக்கு கொடுக்கணுங்க. கீழ்ப்படிதல் என்ன தெரியுமா? அதான் சொல்றேன், எல்லாருமே ஆண்டு சொல்லுகிறார்.
படிக்கிறவன் மேற்படிக்கு போவான், மேற்படிக்கு போறவன் அவர் படிக்க போயிடுவான். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, கீழ்படிஞ்சா மேற்படிக்கு போவீங்க, மேற்படிக்கு ஏறுனா அவர் படிக்க ஏறுவீங்க. சரிதான் கேளுங்க. கடைசி இன்னொன்னு சொல்லி பிடிக்கலாம். 6வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். தொனிக்கும் 7 எக்காலங்களை பிடிக்கிற 7 ஆசாரியர்களும் எக்காலங்களை ஊதிக்கொண்டே கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக நடந்தார்கள். யுத்த சன்னதரானவர்கள் அவர்களுக்கு முன்னாலே நடந்தார்கள். பின் தண்டவனில் எக்காலங்கள் ஊதப்படுகையில் கர்த்தரின் பெட்டிக்கு பின் சென்று இங்க ஒரு ஒழுங்கு இருக்கு. என்ன இருந்தது? யோசுவா காலத்துல இந்த வெற்றி கிடைச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு ஒழுங்கு இருக்கு. என்ன ஒழுங்கு? முதல்ல யுத்த வீரர்கள் போகணுமா, அதுக்கப்புறம் என்ன ஒண்ணு, எக்காலம் ஊதுகிற 7 ஆசாரியர்கள் போகணும், அதுக்கப்புறம் பின்னாடி என்ன வரணும், உடன்படிக்கை பெட்டி வரணும், அதுக்கப்புறம் தான் கடைசியில யார் வரணும், ஜனங்கள். என்ன ப்ரொசீஜர் சொல்லுங்க? முதல்ல யாரா? யுத்த வீரர்கள் போகணும், அதுக்கப்புறம் யார் போகணும், எக்காலம் ஊதுகிற ஆசாரியர், அதுக்கப்புறம் உடன்படிக்கை பெட்டி, அதுக்கப்புறம் லாஸ்ட்ல என்னது, இந்த ப்ரொசீஜர் மாறாம போய் சுற்றிட்டு வரணும். ஒரு ஒழுங்கு. ஆராதனை என்பது ஒரு ஒழுங்கு இருக்கணும். சும்மா அந்த ஒழுங்கு இல்லாம வந்து ஆராதிக்கிறதெல்லாம் என்ன தெரியுமா? அதனாலதான் அவர்கள் ஆர்ப்பரிக்கும் பொழுது 7வது நாள் ஆர்ப்பரிக்கும் போது ஒரு வெற்றி கிடைத்தது. சபை என்பது ஒரு ஒழுங்கு. சபையினுடைய ஆதி சரித்திரத்தை திருப்பி பாருங்க. செம்ம ஒழுங்கு தெரியுமா உங்களுக்கு? சபையில இன்னைக்குதான் ஒழுங்கு இல்லாம திரியிறாங்க. சபையில தலையை குறிச்சு போட்டு வர்றது, தலையை இஷ்டத்துக்கு வர்றது, சேலையை சரியில்லாம இஷ்டத்துக்கு கட்டிட்டு வருது. ஆதி திருச்சபையில நடந்த ஒழுங்குகளை தயவு செய்து புரட்டி பாருங்க. என்ன ஒழுங்கு தெரியுங்களா? ஒரு வஸ்திரத்திலிருந்து, ஒரு தலை சீவுறதுல இருந்து, தலை ஒரு முடி சிரிப்பிட்டு இருக்க கூடாது. தெரியுமா உங்களுக்கு? எண்ணெயை வச்சு அப்படி அழகா படிச்சு சீவிட்டு வரும். எண்ணெய் வச்சு ஒரு முடி இங்க சிரிப்பிட்டு நிக்க கூடாது. பறக்குது பாருங்க, இப்படி எல்லாம் பறக்க கூடாது. எண்ணெய் அந்த அளவுக்கு வைக்கணும். இங்க கொஞ்சம் சுருட்டிட்டு, இங்க கொஞ்சம் சுருட்டிட்டு, மைக்க விரிச்சு போட்டுக்கிட்டு பண்ண முடியாது. பாஸ்டர் என்ன தெரியுமா பண்ணுவாரு? எழுப்பி நிக்க வச்சு வெளியே போட்டுருவாரு. இன்னைக்கு சபையில சொல்ல முடியல. ஏன் தெரியுமா? பாஸ்டர் வெளியே போட்டுருவாங்க. சபையில என்ன தெரியுமா? தலை சீவனத்துல இருந்து பெண்கள் தலை விரிச்சே போடக்கூடாது. அது ஒழுங்கே கிடையாது. அடுத்தவரை இடர பண்ற மாதிரி நல்ல ஜீன்ஸ் பேண்டையும் டிஷர்ட்டையும் போட்டுக்கிட்டு தலையை விரிச்சு விட்டுக்கிட்டு சென்ட் ஓவர் அடிச்சுக்கிட்டு அப்படி லிப்ஸ்டிக்கை போட்டு வந்து உட்கார்ந்தானே பசங்க ஃபுல்லா. ஏன்னா அவன் முன்னாடி போய் இதுல வேற முன்னாடி போய் உட்கார்ற கேடு கட்ட ட்ரெஸ்ஸை போட்டு முன்னாடி வந்து உட்கார்ந்தானே அவனுக்கு வெட்டி எறியணுமா இல்லையா சொல்லுங்க? எனக்குலாம் அவ்வளோ ஆத்திரம். ஒரு சபையில போய் இப்படிப்பட்ட ஆட்களை களை எடுத்துரும். சபைக்குள்ள பெண்கள் என்ன பண்ணணும்? ஒரு என்னது சரியான வஸ்திரம், அடுத்தவரை இடர பண்ற அளவுக்கு வஸ்திரங்களை உடுத்தக்கூடாது. அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. எப்படினாலும் வர்றது ஆராதனை இல்லை, இப்படித்தான் ஆராதனை இருக்கும். 8 மணிக்கா 8 மணிக்கு நல்ல முதல்ல யார் போகணும்னு சொன்னேன்? யுத்த வீரர்கள் போகணும். அப்படிதானா? இப்ப என்ன தெரியுமா? யுத்த வீரர்கள் வரதில்லை வச்சுக்கோங்க. எக்கால முதல்ல ஆசாரியர் ரெடியா இருக்கிறாரு, வெட்டி ரெடியா இருக்கு, இவங்க வரல. பின்னாடி இருக்கிற ஜனங்கள் வந்துட்டாங்க. முன்னாடி ஆட்கள் வரலைன்னா எவ்வளவு நேரம் காத்துட்டு இருப்பாங்க? இன்னைக்கு நடக்கிறது என்ன தெரியுமா? ஜனங்கள் முன்னாடி வந்து உட்கார்ந்து இருக்கணும். ஜனங்கள் வந்து முன்னாடி, விசுவாசிகள் முன்னாடி உட்கார்ந்து என்ன தெரியுமா? மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல ஆண்டவருடைய வார்த்தைக்கு காத்திருக்கணும். ஆண்டவரே, இந்த ஊழியக்காரரை மறைத்து நீங்க பேசுங்க. ஆண்டவரே, இன்றைக்கு கட்டுகள் அவிழ்க்கப்படணும். ஆண்டவரே, இன்னைக்கு வரங்கள் பெற்றுக்கொள்ளணும். உட்கார்ந்து முன்னாடி யுத்த வீரர்களாகி நீங்க வந்து உட்காரணும். யுத்த வீரன் யார் தெரியுமா? நீங்க யுத்த வீரன். ஒவ்வொரு விசுவாசியும் எனது களத்துல நிக்கிற யுத்த வீரன், பராக்கிரமசாலி. இன்னைக்கு நம்ம என்ன தெரியுமா? யுத்த வீரம் வர்றதில்லை. பாட்டு பாடுறவங்க வந்துருவாங்க, ஆராதனை செய்ய ஊழியக்காரங்க வந்துருவாங்க, ஏன் உடன்படிக்கை பெட்டியாகி தேவனும் அங்க வந்துருவாரு. ஆனா யார் வரமாட்டாங்க? சொல்லுங்க சொல்லுங்க, யார் வரமாட்டாங்க? பக்கத்துல சொல்லுங்க, உங்களை தான் சொல்றாங்க. நம்ம சொல்லுங்க, கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களை தான் சொல்றாங்க.
நல்ல ட்ரெஸ்ஸுகளை உடுத்திட்டு வாங்குங்க. அடிக்கடி நான் சொல்லுவேன், ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா எப்படிங்க போவீங்க? ஆண்டவர் பார்க்கிறார். நான் பார்க்கிறேன் நினைக்கிறீங்களா? ஆண்டவர் பார்க்கிறார். இவ கல்யாண வீட்டுக்கு போறதையும் நான் பார்க்கிறேன். ஏன் ஆலயத்துக்கு அந்த கல்யாண வீட்டுக்கு போறதுக்கு ஒரு காலம் வெளிப்படுத்தினதே என் தேவன். மறந்து போயிடாதீங்க. அந்த கல்யாண வீட்டுல உன்னை கௌரவமா வாங்கி இப்படி கூப்பிடுறான் பாத்தியா, அந்த கௌரவத்தை கொடுத்ததே நான். ஆனா நீ அங்கெல்லாம் நல்லா போவ, இங்க மட்டும் பழைய சேலை ஆட்ட சொல்றாரு. நாளைக்கு ஒண்ணுமில்லாம நிற்பீங்க. ஆவியானவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரும்போது இருக்கிறதுல பெஸ்டா போட்டுவாங்க. இன்னைக்கு நீ கல்யாண வீட்டுக்கு நல்ல ஒரு சிலர் நீங்க நினைக்கிறீங்க நமக்கு தெரியாத ஊழியக்காரன் நிறைய பேர் பார்க்கறாங்க. இவங்க என்ன சர்ச்சுக்கு இப்படி கேவலமா ஒண்ணுமே இல்லாம போறாங்க. ஆனா மற்ற இடத்துக்குள்ள இவங்க எப்படி தெரியுமா போறாங்க? கேட்கும் போதெல்லாம் உள்ள உடைக்கப்படுதுங்க. நம்மளை ஆசீர்வதிக்கிற ஏசப்பா முன்னாடி ராஜாவா வரணுமா இல்லையா சொல்லுங்க? அவ்வளவு நம்மள ஆண்டவர் அப்படி வச்சிருக்கிறாருங்க. ஒண்ணுமில்லை. அதான் சொல்றேன், ஆலயத்துக்கு வருகிறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் வேணும், ஒரு ஒழுங்கு வேணும். வஸ்திரத்துல ஒரு ஒழுங்கு, உன்னுடைய நடையில ஒரு ஒழுங்கு. ஏன் புது செருப்பு எடுத்தா கூட எப்போ எங்கேயும் போடுறது இல்லை. ஆலயத்துக்கு வரும்போது செருப்புல கவனமா இருக்கணும். கண்டதை போட்டு உள்ள வரக்கூடாது. ஏன் தெரியுமா? உச்சியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் புறஜாதியா நம்ம நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. நம்ம செருப்பு கூட பார்க்கறாங்க. நம்முடைய ஒவ்வொரு அசைவை பார்க்கறாங்க. என்ன மாதிரி போறாங்க. நம்ம அப்படி கிடையாது. இங்க போகும்போது எல்லாமே இது தனியா பிரிச்சு வச்சிருக்கு. அந்த கல்யாணம் இது அங்க போகும்போது தான் கட்டிட்டு போகணும். அவன் ஏன்னா அங்கதானே எல்லாரும் வருவானுங்க. அதனால அவங்களுக்கு முன்னாடி நம்ம ஜோரா நிக்கணும். எல்லாரும் வர்றது இங்க வர வேண்டிய ஆட்கள்லாம் வர்றது என்ன தெரியுமா? நீங்க அங்க இருந்து தேவாலயத்துக்கு வசனம் சொல்லுகிறது, தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். பிசாசு நீங்க வரும்போதே பார்க்கலாம். அடேப்பா என்ன பிரச்சனை கொடுத்தாலும் இன்னொரு ராணியா போறாங்க. அது சாட்சிங்க. லேலியா லேலியா சோரா லேலியா சொல்லுங்க. சாம்பேல எப்படி தெரியுமா? ஒரு ப்ரொசீஜர் இல்லை, காணிக்கையில சரியில்லை. அதுல போட்டுருக்கு சாம்பேல. நீங்க வீட்டு படிச்சு பாருங்க. 2வது அதிகாரம் 17ஆம் வசனத்துல போட்டிருக்கு, மனுஷர் கர்த்தருடைய காணிக்கைகளை வெறுப்பா எண்ணினார்கள். அங்க ஒரு காணிக்கையில சொன்னா உண்மை. காணிக்கையில ஒரு ஒழுங்கு வேணும், தசம பாகத்துல ஒரு ஒழுங்கு வேணும், எல்லாத்திலையும் ஒரு ஒழுங்கு. ஆனா சாம்பேல்ல ஒரு ஒழுங்கு கிடையாது. ஒரு இடம் தெரியுமா? ஆராதனையில ஒழுங்கு கிடையாது. ஆராதனையில எந்த ஒரு வரை வந்தவன் போனவெல்லாம் காணிக்கை சட்டி காணிக்கை பெட்டியில கை வச்சிடலாம். வந்தவன் போனவெல்லாம் என்ன தெரியுமா? ஆலயத்துக்குள்ள நுழைஞ்சிடறாங்கன்னாதான் ஆண்டவர் பூமி அதிரத்தக்கதாக அவர்கள் ஆர்ப்பரித்தாலும் அங்க என்ன இல்லை தெரியுமா? வெற்றி கிடையாது. என்ன முக்கி ஜோமனாலும் அந்த வெற்றி இல்லாததுக்கு காரணம் இந்த 3 இல்லை. இல்லையா? முதல்ல பரிசுத்தம் இல்லை, தினந்தோறும் பரிசுத்தம் வேண்டும். 2வது கீழ்ப்படிதல் இல்லை. 3வது என்ன இல்லை? ஒழுங்கு இல்லை. இல்லையா? சோரா சொல்லுங்க. முதல் என்ன இல்லை சொல்லுங்க. முதல் என்ன இல்லை? 2வது என்ன இல்லை? 3வது என்ன இல்லை? மறுபடியும் சொல்லுங்க. முதல் என்ன இல்லை? 2வது 3வது மறுபடியும் சொல்லுங்க. 2வது 3வது. இந்த 3 வேணும்னா என்ன செய்யும்? அதையும் சொல்லுங்க. இந்த இடத்துல இல்லாத ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, யோசுவாவின் புத்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிறோம். அக்காலத்திலே கர்த்தர் யோசுவாவை நோக்கி நீ கருக்கான கத்திகளை உண்டாக்கி திரும்ப இரண்டாம் விசை இஸ்ரவேல் புத்திரரை விருத்த சேதனம் பண்ணி என்றார். எரியோவை போய் சுத்துறதுக்கு முன்னாடி விருத்த சேதனம் பண்ண வேண்டியது அவசியம். நீங்க ஆர்ப்பரிக்கிறதுக்கு முன்னாடி விருத்த சேதனம் அவசியம். அதனாலதான் இந்த விருத்த சேதனம்ன்றத நீங்க பைபிள் முழுமையாவே என்ன பண்ணலாம் தெரியுமா? நீங்க நினைக்கலாம் அது இப்போ யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட இல்ல. விருத்த சேதனம் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்டது. எங்க விருத்த சேதனம்? உள்ளத்தில் விருத்த சேதனம். இருதயத்திலே. உள்ளத்தில் யூதனானவனே யூதன். மாம்சத்திலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் என்னாமல் உள்ளத்திலே இருதயத்திலே என்ன தெரியுமா? ஒரு கண்ட்ரோல். அங்கே யோசுவா மாம்சத்திலே விருத்த சேதனம் பண்ணினார். ஆனா இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், இருதயத்திலே இன்னைக்கு விருத்த சேதனம் பண்ணப்பட்டு இருக்கணும். இருதயத்திலே நுனித்தோலை வெட்டி இருக்கணும். அப்ப நான் என்ன தெரியுமா? இந்த உலகத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், அனுபவி. உள்ளத்துல ஒரு தெளிவு இருக்கிற கிறிஸ்தவன் இந்த 3லயுமே கரெக்டா இருப்பாங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த உள்ளத்துல விருத்த சேதனம் இல்லை. உள்ளத்துல ஆண்டவருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை இல்லை.
எரிகோ பட்டணத்தை சுத்துறதுக்கு முன்னாடி விருத்த சேதனம் பண்ணியிருக்கணும். எல்லா ஆண்களும் ப்ரொசீஜர் பண்ணியிருக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், இருதயத்தின் நுனித்தோலை வெட்டி எறிந்து போடுங்க. இருதயத்தில் ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு. அதனாலதான் பவுல் சொல்கிறார், உள்ளத்தில் யூதனானவனே யூதன். உள்ளத்துல அப்படின்னா என்னங்க? உள்ளத்துல என்ன தெரியுமா? பிக்ஸ் பண்ணிடணும். இப்படின்னா இப்படிதான். இன்னைக்கு இதை இப்படி செய்யணுமா? இப்படிதான். நான் கீழ்ப்படிவேனா? கீழ்ப்படிவேன். நான் பரிசுத்தமா இருப்பேனா? தினத்தோறும் பைபிள் படிப்பேனா? படிப்பேன். உள்ளத்துல எடுக்கிற முடிவு. சொல்லுவாங்க, வச்சிட்டு இருக்கேன்டா. எங்க வச்சிட்டு இருக்கிற? சொல்லுங்க. சொல்றதை கேள்விப்பட்டிருப்பீங்களா? என்ன சொல்லுவாங்க? உள்ள இருக்குடா, ஒரு நாள் ஒண்ணு பேசிக்கிறேன், வச்சுட்டு என்னென்ன பண்ணியோ சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. உள்ள என்ன இருக்கு? வச்சுட்டே இருக்கேன். ஒரு நாள் ஒண்ணு வருவேன், வந்து என்ன பண்ணுவேன்? செய்யாம விட மாட்டேன். அதே மாதிரி அவன் செஞ்சு காட்டுவான். அவன் உலகத்தான். ஆனா நம்ம சொன்னோம், விசாரிச்சுக்கிட்ட உள்ளத்துல வச்சுக்கிட்டே இருக்கிறேன். எதை? இயேசு. ஆண்டவர் வச்சுட்டு இருக்கிறேன், வசனத்தை வச்சுட்டு இருக்கிறேன், நான் சபையை உள்ள வச்சுட்டு இருக்கிறேன்னு சொல்றவங்களுக்கு ஒரு உபதேசம்ன்றது தேவையில்லைங்க. அதான் சொல்றேன், ஒரே ஒரு கல்லை எடுத்து சுத்தி விட்டா கோழியால் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். ஒரு சின்ன செய்தியை சொன்னா அவங்க நிரப்பப்பட்டுருவாங்க. சின்ன வார்த்தையை சொன்னா அவங்களுக்கு விடுதலை வந்துடும். காரணம் என்ன தெரியுமா? அவங்களுடைய உள்ளத்துல ஒரு விருத்த சேதனை இருக்குங்க. உள்ளத்துல இன்னைக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? ஒரு தூய்மை. அதனாலதான் வசனம் புதிய ஏற்பாட்டிலே சொல்லுகிறது, உங்கள் உள்ளம் நீங்க ஆண்டவர் தங்குகிற, உங்கள் இருதயமே தேவன் தங்குகிற, அந்த தேவன் தங்குகிற ஆலயத்தை யார் ஒருத்தர் பரிசுத்தமா வச்சிருக்கிறாரோ அவங்க நிச்சயமா இந்த மூணுலயுமே கரெக்டா இருப்பாங்க. என்னைக்கு அந்த உள்ள தேவன் தங்குகிற ஆலயம்ன்ற ஒரு எண்ணம் ஒருத்தருக்கு இல்லாம போயிடுச்சோ அவங்க எல்லாமே இந்த மூணுமே எப்படி ஏழை பிள்ளைகள் கோப்படி பிணைகாசம் துணிகரமாய் பிரச்சாரம் செய்கிறார்களோ இவர்களும் கிறிஸ்தவர்களாய் இருந்து கொண்டே துணிகரமாய் பாவம் செய்வார்கள். வேற சந்தேகப்பட வேண்டாம், துணிச்சு செய்வாங்க. காரணம் என்ன? பெட்டிக்கு பக்கத்துல தானே யோகப்பிடிக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் என்ன தெரியுமா? அடிக்கணும், நான் செய்யறேன், என் ஆண்டவர் அடிச்சாட்டாரு. ஓப்படி பிணைகாசுடைய சரித்திரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா ஒரே நாளையில சரித்தான். ஒரு ஆண்டவர் இன்னொன்னு என்ன தெரியுமா சொன்னாரு? உன் குடும்பத்துல ஒருத்தர் கூட வயசானவங்க இருக்க மாட்டாங்க, வாழ வயதிலே சாவார்கள். சாபம். அந்த சாபம் எங்க வரைக்கும் வந்தது தெரியுங்களா? அட்டேப்பா தலைமுறை வரைக்கும். சாலமோன் காலத்திலே சாலமோன் இந்த ஏழையுடைய பிள்ளைகளை வேற எடுத்து சபைக்குள்ளே வரக்கூடாது வெளியே போய் துரத்திட்டாரு. படிச்சுது. காரணம் என்ன? இவன் செய்த பாவம். இன்னைக்கு ஆண்டவரே என் உள்ளத்துல விருத்த சேதனம் பண்ணிட்டான். உள்ளத்துல இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்திருப்போம். ஆண்டவரே இந்த உள்ளத்தை விருத்த சேதனம் பண்ண என்ன ஒப்பு கொடுக்கிறேன். பாவம் செய்ய மாட்டேன்னா செய்ய மாட்டேன். நான் இந்த காரியத்தை செய்ய மாட்டேன். கிறிஸ்தவனா என் பேச்சுல, என் மூச்சுல, என் நடக்கையில, என் முறையில கிறிஸ்தவனா வாழ்ந்து காட்டுவேன் ஆண்டவரே சொல்லி பாருங்க. நீங்க நார்மலா ஜெபம் பண்ணாவே விடுதலை உண்டு. நீங்க பார்க்கும்போது வித்தியாசமான பார்வை வரும். அவன் என்ன நோக்கம்? அதான் சொல்றேன், எல்லாரும் போனாங்க. பவுலும் சீலாவும் போவதை குறி சொல்ற பொம்பளை இருந்தா அவன் என்ன தெரியுமா? இவர்கள் மூலமான தேவனுடைய ஊழியக்காரங்க. நானா சொல்லியிருப்பேன், அவளே பாதுப்பா என்ன நம்மளை பார்த்து அவளே சர்டிபிகேட் கொடுக்குறான். ஆனா பவுல் சொன்னா, சரி யாருக்கு யார் சர்டிபிகேட் கொடுக்குறது? வெளியவா இயேசுவின் நாமத்துல முடிஞ்சு போச்சு. இதுதான் ஆவியிலே நடப்பப்பட்ட ஒரு தன்மை. லேலுயா. என்னை ஆண்டவரே அந்த கண்களை எனக்கு திறங்க ஆண்டவரே. இந்த மூணு இல்லாம, இந்த விருத்த சேதனம் இல்லாம நிச்சயமாய் நீங்க அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வாய்ப்பே கிடையாது. நீங்க என்ன பூமி எதிரத்தக்கதாக ஆர்ப்பரித்தாலும் அங்க விடுதலை கிடையாது. எங்க எவ்வளவு பெரிய எதிரிகளே பயப்பட்டாங்களா இவங்க ஆர்ப்பரிக்கிறத கேட்டு ஐயோ என்ன செய்வோம். ஆனா ஆண்டவர் எதிரிகளுக்கு முன்பதாக அடிச்சு நோக்கி போயிட்டா இருந்துட்டாருங்க. பச்சாவதை பார்க்கல ஆண்டவர், பாவம் பார்க்கல. ஊழியக்காரன் பாவம் பார்ப்பான், தேவன் பாவம் பார்க்க மாட்டார். நீங்க சரியா இருந்த ஆசீர்வாதம், நீங்க சரி இல்லையா விட்டு பிடிச்சிருவார். ராஜாக்களுடைய அந்த சரித்திரத்தில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை மன்னிச்சுட்டேன், ஆனா என்ன சேவிக்கிறதுக்கும் நீ என்னது அந்த ராஜாக்களை சேவிக்கிறதுக்குள்ள வித்தியாசத்தை நீ பார்க்கணும் பார்த்தியா, அதனால உன்னை அவன்கிட்ட விட்டு தான் வைப்பேன்னு சொல்றேன். மன்னிச்சுட்டேன், நீ செய்த பாவத்தை மன்னிச்சுட்டேன், ஆனா நான் யாரு அவன் யாருன்றதை புரிஞ்சு கொள்ளணும்ல. ஒரு சில நாள் நீ அவன்கிட்ட தான் இருக்கணும்னு விட்டு வச்சா அடி நான் நவுத்தி தான் கொண்டு வந்தேன். இன்னைக்கு ஆண்டவரே எனக்கு வெற்றி வேணும், என் குடும்பத்துக்கு ஒரு எழுப்புதல், என் குடும்பத்தில் ஒரு எழுப்புதல் வேணும், என் குடும்பத்தில் ஒரு விடுதலை வேணும், என் ஆவிக்குரிய
ஜீவியத்துல நம்ம ஏங்க எத்தனை வருஷம் இப்படியே அந்த ஆட்கள் இப்படி பண்ணாங்க, அந்த தேசத்துல இப்படி எழுப்புதல் வந்தது, இந்த தேசத்துல இப்படி எழுப்புவது, எத்தனை நாள் நம்ம கேட்கறதுங்க? நம்மளை கொண்டு என்னைக்கு எழுப்புதல் வரப்போகுது சொல்லுங்க? நம்மளை வைத்து ஆண்டவர் என்னைக்கு அற்புதத்தை செய்ய போகிறார்? அவங்க செஞ்சாங்க, இவங்க செஞ்சாங்க. நான் ஒவ்வொரு தடவையும் ஆண்டவர் சமூகத்தில் என்னன்னு சொல்றேன், ஒவ்வொரு தடவையும் ஒரு சாட்சியை கேட்கும் போதெல்லாம் நான் ஆண்டவரே எப்படி என்னைக்கு ஏன் பேர் இப்படி வருது? அவங்க வச்சு சுகமாச்சே, இவங்க வச்சு சுகமாச்சே, அவங்க பக்கத்துல வந்தாவே பயப்பட பிசாசு ஓடுது. என்னைக்கு இன்னைக்கு இப்படி பயன்படுத்துவீங்க? ஒவ்வொரு நாள் அதுல நான் சந்தோஷப்படுறேன், அவங்க மேல எனக்கு பொறாமை இல்லை. ஆனா என்னைக்கு இப்படி மாத்த போறீங்க? ஆண்டவர் சொல்றாரு, ஓட்ட அதிகமா நம்ம கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கல, சின்ன இப்படி கீழ்ப்படிதலை செஞ்சு பாருங்க, நிச்சயமாய் உங்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம எல்லாரும் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், நம்மை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாம். அன்பிற்காக பிதாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தர்மியான நல்ல நாளுக்காக ஜீவனுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவன் ஆண்டவரை எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. பிடிப்பினே காசை போல அல்லப்பா, பிரச்சனை வர்ற நேரத்துல மாத்திரம் ஆர்ப்பரிக்கிற கூட்டமாய் நாங்க இல்லப்பா, வேண்டாம்ப்பா, வேண்டவே வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவரை யோசுவாவுடைய தலைமையின் கீழ் இருக்கிற ஜனங்களாய், ஆண்டவரை ஊழியர்களாய், ஆமென், க்ளோரி, பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை கீழே இருக்கிற ஆண்டவரே, ஊழியர்களாய் தேவ பிள்ளைகளாய் எங்களை மாற்றுவீராக ஆண்டவரே. நாங்கள் துதிக்கும் பொழுதே எரிகோக்கள் வீழ்த்தப்படட்டுமே, நாங்கள் கோணலை நோக்கி பரலோகத்தை நோக்கி தடையில்லாத வாட்டத்தை ஓட உதவி செய்வீராக. ஒரு தீர்மானத்தோடு இந்த இடத்தை விட்டு கடந்து சொல்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு இருக்கிற வரும்பொழுது இந்த எல்லா பலவீன கட்டுகளை உடைத்திருந்தபடி நான் உமக்கு நன்றி ஆண்டவரே. பலனை தாங்க, வருகிற நாட்களிலே உமக்கு சாட்சியாகிட்டு எங்களுக்கு துணை தாங்க. தொடர்ந்து நடத்துங்க, மேற்கொள்ள மாற்றி வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளுங்க. ஜீவனுள்ள நல்ல பரலோக பிதாவே.